தெய்வங்களுக்கு சமைக்கலாமா? எங்க அம்மா சொன்னாங்க. இந்த மாரி புரட்டாசி அமாவாசை அப்ப தான் நம்ம வந்து நம்ம நம்ம வீட்ல இறந்து போனவங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். 1 வீக் முன்னாடியே வந்துட்டு அதுக்கு அனுமதி குடுத்ததுனால நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப தாகமா வருவாங்களாம். அந்த அமாவாசை அப்போ தாகமா வரும்போது நம்ம காலையில வந்துட்டு இப்போ எங்க அப்பா வந்துட்டு இது எள்ளும் தண்ணியும் அப்படி சொல்லிட்டு இறைப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்து அந்த தாகத்துல வரும்போது குடிக்கும்போது மன நிம்மதியா ஃபீல் பண்ணுவாங்களாம். பரவால்ல நம்ம பிள்ளைங்க வந்துட்டு நம்மள நெனச்சுட்டு தான் இருக்குக. நமக்காக வந்துட்டு சமைச்சுலாம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அ நிம்மதியா வந்துட்டு சாமி கும்பிடுவாங்களாம். எனக்கு வந்துட்டு எப்பவுமே எங்க அப்பத்தாயா இல்ல அப்படின்ற ஒரு ஏக்கம் மட்டும் எப்பவுமே இந்த அமாவாசைக்கு வந்துட்டு வந்துரும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 4, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போனாங்க. அ பெருசா குக் பண்ணலாம் தெரியாது. ஏதோ டீ அந்த மாரி குட்டி குட்டி விஷயம் தான் பண்ணுவேனா. ஸோ எனக்கு இந்த மாரி பெருசா சமைச்சு குடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. ஸோ இந்த அமாவாசை வரும்போது எனக்கு எங்கிட்டிருந்து எனர்ஜி வரும்னே தெரியல. அ என் பேத்தி நல்லா சமைச்சிருக்குல அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து, நான் வந்துட்டு ரொம்ப பார்த்து பார்த்து சமைப்பேனா, அன்னைக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. வடைலாம் போட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். ரீசென்ட் டைம்ல தான் எங்க மாமாவும் இறந்து போனாங்களா, இன்னைக்கு வந்துட்டு அவங்களும் வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. எங்க மாமா சொல்லிட்டே இருக்கும், ரசம் சூப்பரா வச்சிட்ட அப்படின்னா வந்துட்டு உனக்கு நல்லா சமைக்க தெரியும்" அப்படின்னு. எடுத்தோனே நான் இன்னைக்கு ரசம் தான் வச்சேன். எனக்கு என்னன்னு தெரியல, எங்க மாமா ஞாபகமாவே இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ண மாரி ஃபீல் ஆனுச்சு. எனக்கு மாமா மட்டும் இல்ல, இன்னொரு அப்பா மாரி.